காவல்துறையில் சிக்கிய பின்பும் பைக்கை முறுக்கி கெத்து காட்டி ரீல்ஸ் வெளியிட்ட இளைஞர்கள். எங்களுக்கு வந்து ரேஷ் டிரைவிங் பண்றது வந்து பழக்கம். இது போன வாரம் கோயம்புத்தூர்ல ஹைவேல நாங்க ரேஷ் டிரைவிங் பண்ணதுனால பப்ளிக் கம்ப்ளைண்ட் பண்ணி எங்களை போலீஸ் பிடிச்சிட்டாங்க. மடக்கி பிடித்து மன்னிப்பு வீடியோ போட வைத்து காவல்துறையினர் கொடுத்த ட்விஸ்ட். இந்த மாதிரி ரோட்ல போறப்ப பப்ளிக் டிஸ்டர்பன்ஸா வீடியோ எடுக்காதீங்க, போலீஸ்க்கும் டிஸ்டர்பன்ஸா இருக்காதீங்க. இனிமேல் பண்ணாதீங்க. எங்களை பார்த்து எது பண்றத பார்த்து எது யாரும் பண்ணல. கோவை மாவட்டத்துல சேலம் கொச்சின் செல்லக்கூடிய தேசிய நெடுஞ்சாலையில 3 இளைஞர்கள் இருசக்கர வாகன சாகசம் செஞ்சுக்கிட்டு பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்தும் வகையில அதிவேகமா இருசக்கர வாகனங்களை இயக்கி வந்திருக்காங்க. இதனால இளைஞர்களோட அட்டூழியம் குறித்து பொதுமக்கள் காவல்துறைக்கு தகவல் கொடுக்க கருமத்தம்பட்டி காவல்துறையினர் அந்த 3 இளைஞர்களை பிடிச்சு அபராதம் விதித்து வான் பண்ணி அனுப்பி வச்சிருக்காங்க. ஆனா அவங்க 3 பேரும் அப்பவும் கெத்து காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல ஃபைன் அமௌண்ட் கட்டிட்டு வெளியே வரும்போது அதையும் ரீல்ஸா எடுத்து வீடியோ போட்டு அந்த வகையில 3 இளைஞர்கள் மேலையும் வழக்கு பதிவு செஞ்சு பைக்குகளையும் பறிமுதல் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம வான் பண்ணி அனுப்புனாதானே நீங்க சீன் போட்டு வீடியோ போடுறீங்க, இப்போ நீங்களே இது மாதிரி பண்ண மாட்டோம் அப்படின்னு வீடியோ எடுத்து போடுங்கன்னு சொல்லி தரமான பனிஷ்மெண்ட் கொடுத்திருக்காங்க. எங்களுக்கு வந்து ரேஷ் டிரைவிங் பண்றது வந்து பழக்கம். இது போன வாரம் கோயம்புத்தூர்ல ஹைவேல நாங்க ரேஷ் டிரைவிங் பண்ணதுனால பப்ளிக் கம்ப்ளைண்ட் பண்ணி எங்களை போலீஸ் பிடிச்சிட்டாங்க. எங்களுக்கு ஸ்டேஷனுக்கு கூட்டு வந்து அட்வைஸ் பண்ணி ஃபைன் போட்டு அனுப்பிச்சு விட்டாங்க. ஃபைன் போட்டு அனுப்பி விடுறப்போ நாங்கள் ஸ்டேஷன்ல இருந்து வெளியே போறப்போ வீடியோ எடுத்து நாங்கள் இன்ஸ்டாகிராம்ல போஸ்ட் பண்ணோம். இந்த மாதிரி ரோட்ல போறப்ப பப்ளிக் டிஸ்டர்பன்ஸா வீடியோ எடுக்காதீங்க, போலீஸ்க்கும் டிஸ்டர்பன்ஸா இருக்காதீங்க. இந்த மாதிரி ரோட்ல வீடியோ எடுத்துட்டு போறது, அப்புறம் போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து இனிமேல் யாருமே வீடியோ எடுக்காதீங்க. அது வந்து எங்களுக்கு போலீஸ் அட்வைஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் எங்களுக்கு அது எவ்வளவு பெரிய விஷயம்னு எங்களுக்கு புரிஞ்சுது. இனிமேல் பண்ண மாட்டோம். எங்களை பார்த்து எது பண்றத பார்த்து எது யாரும் பண்ணி